ஹலோ எவ்ரிவன். நான் யுகேந்திரன், டேலி பர்சன். ரீசெண்டா நம்ம பிஸியோட சேனல் பார்ட்னரா மாறியிருந்தோம். ஸோ பிஸில என்னென்ன ஃபியூச்சர் இருக்குன்னு வீடியோவா போட்டுட்ருக்கோம். என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாரி சொல்லித் தரேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ லெட்ஜரை கிரியேட் பண்றதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன், மாஸ்டர், இதுல அக்கவுண்ட்ஸ். இப்போ பாருங்க, நமக்கு ஆடு, மாடிஃபை, லிஸ்ட்னு 3 ஆப்ஷன் காட்டுதா? இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஆடுனா ஆட் பண்றது, மாடிஃபைனா எடிட் பண்றது, லிஸ்ட்னா என்னென்ன இருக்குன்னு செக் பண்றது. ஸோ நம்ம இப்போ கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு நான் ஆட் குடுத்துக்கிறேன். ஸோ கிரியேட் பண்றதே நம்ம 2 மெத்தட்ல கிரியேட் பண்ணலாம். ஒண்ணு மேனுவலா கிரியேட் பண்றது. மேனுவலா கிரியேட் பண்ணனா நேமு, குரூப்பு, அட்ரஸ் என்னமோ அந்த அட்ரஸ்லாம் போட்டுக்கலாம். இல்ல ப்ரோ மேனுவலா வேணாம் அப்படின்னா ஜிஎஸ்டி வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஆட் குடுத்துறோம்ல, குடுத்த உடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும்ல. இப்போ F4 கொடுங்க. இப்போ ஸ்பெசிஃபைட் ஜிஎஸ்டி இன்னு இருக்குல்ல, அதுல ஜிஎஸ்டி நம்பர் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டல்ல என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ, அந்த டீட்டெயில்ஸ்லாம் அப்படியே ஃபில் ஆயிடும். இப்போ கீழ இருக்க அப்டேட் அண்ட் பேக்க கிளிக் பண்ணுங்க. ஜிஎஸ்டி யூஸ் பண்ணி லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது, நம்ம குரூப் மட்டும் செட் பண்ற மாரி இருக்கும். என்ன குரூப்போ அந்த குரூப்ப செட் பண்ணிக்கோங்க. இப்போ F2 குடுத்து என்ட்ரிய சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரியேட் பண்ண லெட்ஜர மாடிஃபை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு மாடிஃபைல போயிட்டு அந்த லெட்ஜர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ்ல ஒரு 1000 குடுத்து என்ட்ரிய சேவ் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த என்ட்ரிய சேவ் பண்ணும்போது, இந்த பில் பை பில் டீட்டெயில்ஸ் வந்து வரல. ஆனா இப்ப ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓப்பனிங் பேலன்ஸ்ல 1000 போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா, போன ஃபினான்ஷியல் இயரோட குளோசிங் தான் இந்த இயரோட ஓப்பனிங்கா வந்துட்டுருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்ட அகைன்ஸ்ட் பண்றது வந்து இந்த பில் காட்டுது. இதுல என்னென்ன டீட்டெயில்ஸோ அந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம், மாடிஃபை பண்ணி பார்த்துட்டோம். லிஸ்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். அதுக்கு லிஸ்ட் குடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனா இல்ல பிரிண்டான்னு கேட்குது. நம்ம வெறும் செக் மட்டும் தான் பண்ண போறோம். ஸோ ஸ்க்ரீன குடுத்துக்கிறேன். இப்போ நான் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ட குடுத்துக்கிறேன். இப்போ ஆலா இல்ல குரூப்பான்னு கேட்குது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு ஆல் செக் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் போய் குரூப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜிஎஸ்டி டீட்டெயில் எஸ் பண்ணிட்டு ஓகே குடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, பிஸில இருக்க எல்லா லெட்ஜருமே இங்க ஷோ ஆகும். நம்ம கிரியேட் பண்ண லெட்ஜர் இங்க இருக்கு. இதுலயே பார்த்தீங்கன்னா, அதோட ஓப்பனிங் பேலன்ஸ், ரெஜிஸ்டர் டைப், ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே இதுல குடுத்துருக்கான். இப்போ போய் குரூப் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். குரூப்ல நான் சன்ரி டெப்டார்ஸ் குடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஓவராலா காட்டுது. இப்போ ஈச் குரூப்ப மட்டும் நம்ம செக் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லா மாஸ்டருக்கும் ஒரே மெத்தட் தான். ஆட், மாடிஃபை, லிஸ்ட் மட்டும் தான். இதுல நரேஷன் ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? இந்த நரேஷன் வந்து என்ட்ரிக்குள்ள வர நரேஷன். இப்போ ஒரு ஐட்டத்துக்கு நரேஷன் போடாம, ஒரு மேஜரா ஒரு நரேஷன் குடுப்பாங்கல்ல, அந்த நரேஷன். இப்போ அந்த நரேஷன் எப்படி ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வவுச்சர் டைப்ல நான் சேல்ஸ்ன்னு குடுத்துக்கிறேன். நரேஷன்ல உங்களுக்கு என்ன தேவையோ அத நீங்க போட்டுக்கோங்க. இப்போ சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஐட்டம கிரியேட் பண்ணலாம். ஐட்டம் கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு யூனிட்ட கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ நம்பர்ஸ்ல தான் யூனிட் கிரியேட் பண்ண போறேன். அதனால யூனிட் நேம்ல நான் நாஸ்ன்னு குடுத்துக்கிறேன். இப்போ நாஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இதுல டிஃபால்ட்டா நம்பர் வந்துரும். அப்படியே என்டர் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இப்போ யூனிட்ட கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஐட்டம் குரூப்ப கிரியேட் பண்றேன். குரூப் நேம்ல நான் காஸ்மெட்டிக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். இந்த நேம் ஆல்ரெடி இருக்கு. ஸோ நான் காஸ்மெட்டிக் 2ன்னு குடுத்துக்கிறேன். பிரைமரி குரூப்ப எஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ண மெயினா தேவைப்படுற குரூப்பும், யூனிட்டும் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ போய் ஐட்டம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நேம்ல நான் சன்ஸ்கிரீம்னு குடுத்துக்கிறேன். இப்போ குரூப்ல பார்த்தீங்கன்னா, சன்ஸ்கிரீம் அண்ட் சன்ஸ்கிரீம் 2ன்னு இருக்கு. நான் சன்ஸ்கிரீம் 2 குடுத்துக்கிறேன். யூனிட்ல நம்ம கிரியேட் பண்ண நாஸ குடுத்துக்கலாம். உங்ககிட்ட ஓப்பனிங் குவான்டிட்டி இருந்தா அது குடுத்துக்கோங்க. நான் சும்மா ஒரு 100ன்னு குடுத்துக்கிறேன். இந்த டாக்ஸ் கேட்டகரில உங்களோட ஐட்டம் என்ன டாக்ஸ் ரேட்டோ அந்த ரேட்ட குடுத்துக்கோங்க. ஹெச்எஸ்என் கோடு கேட்குது. நான் ஹெச்எஸ்என் கோடு குடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, சேல்ஸ் பிரைஸ், பர்ச்சேஸ் பிரைஸ், எம்ஆர்பின்னு கேட்குதா? அதுல என்ன ரேட்டோ அந்த ரேட்ட குடுத்துக்கோங்க. இப்போ என்டர் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி என்ட்ரு பண்ணி சேவ் பண்ணாமல் டேரெக்டாக சேவ் பண்ணுறதுக்கு F2 கொடுங்க. நான் என்ட்ரு பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். இதே மெத்தட் தான் எல்லா மாஸ்டர் கிரியேட் பண்ணுறதுக்கும் ஆட் மாடிஃபை லிஸ்ட்டு மட்டும்தான். ஸோ எப்படி என்ட்ரி போடுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.